வெல்கம் டு ஹெவன் குக்கிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளா எப்படி பீட்சா பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதோட பேஸ் ரெடி பண்றதுக்காக நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ ஒரு கப்பில் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்னு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டா ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆயிடும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிட்டு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஈஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துல நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கண்டினியூஸா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மாவு நல்லாவே சாஃப்டா வந்துருச்சு. இதில் நான் வந்துட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 to 2 hours ரெஸ்ட்டில் விடுறேன். ஏன்னா நம்ம பீட்சாவுக்கு வந்துட்டு மாவு டபுள் த சைஸ் ஆனால் தான் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பீட்சாவுக்கு தேவையான சாஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 தக்காளியை வந்துட்டு சென்டராக ப்ளஸ் மாதிரி கோடு போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அதோட தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 2 வற்றல் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லாவே பாயில் பண்ணி அந்த தக்காளியில் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வச்சாச்சு. சூடாறினதுக்கப்புறம் அதோட தோலை பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சாஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரிகானோ தேவைப்படும். ஸோ அது இல்லாதவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல, அது நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆக்கிட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகும், அதோட டெக்ஸ்சரும் கண்டிப்பாக மாறும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுதுன்னு தோணும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே விட்டுருங்க. நல்லா சூடாறினதுக்கப்புறம் இப்படி பொடிச்சு விட்டுட்டா ஒரிகானோ ரெடி. இப்போ சாஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி வெங்காய விழுது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால நான் 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். சாஸ் ஓரளவுக்கு நல்லா பச்சை ஸ்மெல்லாக போனதுக்கப்புறம் அது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் ரெடி ஆகிடும். இதோட டாப்பிங்ஸ்க்கு நான் கொஞ்சம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம இஷ்டத்துக்கு என்ன மசாலா போட்டு வேணாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்சாவுக்கு தேவையான டாப்பிங்ஸும் அதோட பேஸும் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இனி அதை எல்லாத்தையும் செட் பண்ணால் போதும். என்கிட்ட பீட்சா ட்ரே இல்லாதனால நான் கேக் பேக் பண்ணுற நார்மல் ட்ரே எடுத்திருக்கேன். சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சில்வர் பிளேட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு அது வந்துட்டு நல்லா குக் ஆகி வராது. அந்த மாவை அந்த ட்ரேயில் நல்லாவே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோர்க் வச்சுட்டு ஃபுல்லாகவே குத்தி விட்டுறேன். சீக்கிரமாக குக்கும் ஆகும், அதோட சாஸ் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கவும் செய்யும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாஸை அந்த பேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு இஷ்டப்பட்ட டாப்பிங்ஸை வந்துட்டு நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம். நான் மஷ்ரூம்ஸ், கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக துருகின சீஸும் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனும் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வந்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைக்கு செய்கிறீங்கன்னா காரம் வந்துட்டு அவங்களுக்கு அனுசரித்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் பேனில் டைரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியும் நான் காட்டுறேன். நான்ஸ்டிக் பேனில் எந்த ஒரு பிளேட் எதுவும் வைக்காமல் நான் டைரெக்டாகவே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கான டாப்பிங்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போடாமல் சிம்மில் குக் பண்ணப்போ பேனில் இருந்த பீட்சா ரெடி ஆயாச்சு. 10 மினிட்ஸ் அவனில் வச்சுட்டு அவனில் இருந்ததும் ரெடி ஆயாச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.